நண்பர்களே பாருங்க, இந்த பாட்டி இந்த வயசுலயும் உங்களுக்கு எத்தனை வயசு பாட்டி? எனக்கா இப்போ ஆ எனக்கு வந்து எப்படி 65 வயசு 70 70 வயசு இருக்குங்க. இருக்குங்க. 70 வயசு இருக்கு இந்த பாட்டிக்கு. இந்த பாட்டி வந்து பாருங்க, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. நல்லா வந்து அந்த காலத்து கை வந்து வேலாத்த கைனால வேலை பார்க்காம இருக்கவே மாட்டேங்கிறா பாருங்க. வேலை பாருங்க, சாப்பிடாம கொள்ளாம மதியம் சாப்பிடவும் இல்லை, சாப்பிடவும் மாட்டாங்களாம். அப்படி பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. சாப்பிடாம வேலை மட்டும் பாருங்க கெவியாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து இந்த காலத்தில் யாருமே இப்போ இதே மாதிரி பார்க்கவே மாட்டாங்க. நான் அடித்து சொல்கிறேன், நானும் இதுவரை யாருமே பார்த்ததில்ல. எங்கள் ஐயா அந்த காலத்தில் பார்த்துருக்காரு இதே மாதிரி. எங்கள் ஐயாவுக்கு கொடுத்து இந்த பாட்டியை பார்த்துருக்கேன் அதிகமாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேலை பார்த்து பழக்கமானதுனால இந்த கை நிற்கிதுல, அதனால் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பாட்டி பாருங்க, முக்கியமாக அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. அந்த இது பொருள்படுத்தாமல் கல் உடைக்கிறா பாருங்க சுத்தியில் வச்சு. அதே பெரிய விஷயந்தான் இது பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்படி மனுஷனுக்கு வந்து இறைவன் வந்து சீக்கிரமே கண்ணை எடுத்துட்டாரு பாருங்க. ரொம்ப இதே வேதனைப்படுற விஷயந்தான். கண்டிப்பாக அந்த பாட்டிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த பாட்டி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பாட்டிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்லையா? அதான் சாப்பிட மாட்டலா? ஏன்? காலைல என்ன சாப்பிட்டியா? காலையில் சாப்பாடு இப்போ சாப்பிட்டு இருந்தாச்சு. இப்போ வந்து கண்ணு தெரியாமல் இந்த உடைக்கிறியா? கரெக்டாக உடைச்சிருவீங்களா? கையில் தட்டிடாம? இந்த கல்லுக்குள்ள இப்போ நீங்கள் தான் உடைச்சி நொறுக்குனது. அங்கிட்டு கிடக்குறது எல்லாமே தளத்து போடணும்ல. போட்டு ஒரு தாப்பில் பருவிட்டு நம்பாட்டி வச்சு அது மேலே சளியை போட்டு என்ன செய்யணும், தண்ணியை வச்சு எரியணும். இடிச்சு அது மேலே மண்ணை போட்டு. அது தெரியும் எங்களுக்கு தெரியும். இல்லை சொல்றேன், போட்டோம்னா அப்புறம் ஒன்றரை ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. ஒன்றரை போட்டு களையை போட்டு அப்புறம் அந்த டேஸ் ஓட்டிடலாம்ல. சரி பரவாயில்ல, இதே ஒரு திறமை தான் பாட்டி. கண்ணு தெரியாமல் கண்ணு தெரியறவனே ஒழுங்காக வேலையும் பார்க்க முடியாதீங்க. கரெக்டாக அடிக்க தெரியாது. கரெக்டாக அடிக்கிறீங்கள அந்த நொறுக்கிறது வந்து வந்துடுவானா? யாரு? எனக்கு தெரியுமா காசு? ஆமாம் தெரியுமா? தெரியும்ல, நாங்கள் எல்லோரும் ஒன்றா தானே ஆக்குறோம். இவன் யாரு? காசு பண்ணி இல்லைங்க சொல்லியா? வீட்டுக்காரே தெரியலையே. தெரியாது. அவர் தெரியாது நம்மளுக்கு. அதைத்தான் கேட்டேன். இப்படி நொறுக்கணும்னா தண்ணி ஊற்றி திமிச்சு விட்டு அடையில் ரொம்ப பொடிதான் நொறுக்கணும்னா மாவா போயிடும். சரி, இப்படி போட்டு கொஞ்சம் பெருசாகவே இந்த அளவுக்கே உடச்சி போட்டோம்னா தண்ணி ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தவிடா நொறுக்கி போட்டோம்னா சிறுசாப்பில் நொறுக்கி போட்டோம்னா ஆமாம் அந்த திமிச்சுக்கிட்டு போட அந்த தண்ணி ஊற்ற நம்பிடும், நல்லா போயிடும். அது திருப்பி உடச்சி போடுறது. உடச்சி கரெக்டாக அதே இடத்துல குமிக்கிறீங்கள, அதே பெரிய விஷயந்தேன். இதில் ரூம் எடுக்க போகிறாங்க இப்போ. ஆமாம், கிச்சனுக்கு லேசாக செவர் வைக்குவான். இப்போ எப்படி இல்லை ரூம் எடுக்கிறது? பாடம் தோண்டணும். ஆமாம், லேசாக கிடச்சிட்டு தான் வைக்கணும். கிடச்சிட்டு வைக்கணும். இது கல் இது உடச்சி போட்டு இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும். எப்படி ஓடி கிடச்சேன், எப்படி கிடச்சி கல் இருக்கேன். அதான் ஒதுக்கிட்டு தான் பண்ணணும். நானும் வேறு உடச்சி ஓடு வச்சேன். வெளியே ஓடுறேன்னு சொன்னேன், கேட்கல. எப்படி ஓட்டுருக்கேன் இது நடந்தால் பூரா. அதையும் அங்கிட்ட அள்ளி போடுறியா? இது இந்த காரை கட்டி போடக்கூடாது. கரெக்டாக சொல்லிடல இதுனா தர தெரிக்கும்ல. நல்லா கார் கட்டி ஒதுக்கிறியா? அதனால தட்டாது.
நீ நைட்டு தான் சாப்பிடுவீங்களாப்பா? ஆமாம். ஆ சரி சரி. உங்கள் பேர் பாட்டி? என் பேர் காசியம்மா. ஆ காசியம்மா. காசியம்மாவா? சரி சரி சரி. இலிமிலிக்காரரு உங்களுக்கு கணக்குள்ள தெரியுமா? பேர்? இலிமிலிக்காரரு கணக்கு பிள்ளை யார் பேர்? அந்த காலத்தில் இருந்தார், உங்களுக்கு தெரியாது. அப்படியா? இருக்காரா செத்துக்கிறாருன்னு தெரியும். எல்லாட்டும் தான் இங்கே வரையில் நம்ம ஊருக்கு வரல வேலை கையில். அப்படியா? ஆ அவனே தெரிவிக்கிறானே செல்வன் செல்வராஜ. அப்போ தெரியாது. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. கணக்கு வேலை பார்த்தா இங்கே தான். சரி, விவசாய நேரத்தில் நீங்கள் இது விவசாயம் வரைக்கும் போவீங்களா? அங்கேயும் போக மாட்டேன். ஆ அதெல்லாம் தெரியாது. கண்ணு திறக்க முன்னாடி கலைக்கு போவேன். ஆ ஆ கண்ணு தெரிஞ்ச விட்டு போகிறதில்ல. 100 நாளைக்கு போவேன். 100 நாளைக்கு போவியா? அவனுக்கு உட்காந்துக்கிட்டு பேரை கொடுத்துட்டு அதில் வந்து உணவு கொடுக்காது உட்காருதேன். 100 நாளில் தான் உங்களுக்கு வாழ்க்கை. போயப்பி ஓஏபி காசு வருது. அதை வச்சா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கியப்பா. ஆமாம். அப்புறம் என்ன செய்யுது? அப்போ உங்களுக்கு வந்து புள்ள குட்டினா இல்லையா? அதெல்லாம் இல்லை, வாரமே இல்லை. அப்பு அப்போ அப்பு எல்லாரும் போயிட்டாங்க. வயசுலையே இப்படி இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பார்க்குறேன்னா அது வந்து பெரிய வேறு லெவல் தான். நீங்கள் ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. உங்களை மாதிரி நான் இதுவரை பார்த்ததில்ல. எங்கள் ஐயாவோட வேலை பார்ப்பாரு. ஆனால் உங்களை மாதிரியே சும்மா இருக்க மாட்டார், நல்லா வேலை பார்ப்பாரு. ஆமாம், அப்பா அவங்க அப்பா தான். இவர் மாதிரியே தான் இருப்பார். இருக்காரு அவரு. இதில் இந்த எந்த ஊர்லேயே இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஐயா. எனக்கு ஐயா தான் கூப்பிடுவோம். சரி, உடங்க பார்த்து உடங்க கையை. நாங்கள் வேலையை பார்க்குறோம். இந்த ஆள் வந்துட்டாங்க. சரி, வேலையை பாருங்க. பார்த்து கையை அடிச்சா உடங்க. பாருங்க, அந்த பாட்டியை சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வேலை பார்த்த கை சும்மா இருக்க முடியாது. பாருங்க, எங்களோட சேர்ந்து வந்து வேலை பார்க்குறாங்க. கல்ல புறக்கி போகிறது பண்ணுறது, அது மாதிரி கைனாலே தடவி கல்லைனா புறக்கி ஒதுக்குறாங்க. பாருங்க, அந்த காலத்து மனுஷன்னா இப்படி வேலை ஆகத்தவங்க வந்து வேலை ஆக்காமல் இருக்க முடியாதுங்க. அதாங்க உலகம். அந்த காலத்து மனுஷன் வந்து ஒரு பொக்கிஷம் தாங்க. இது வந்து வேறு லெவலுங்க. அந்த காலத்தில் உள்ள ஒன்றா வேறு லெவலில் வேலை ஆகுறாங்க. இந்த 3 தயிர் கையில் தரேன். என்னென்னு சொல்லிடுங்க. 3 பீஸு என்னென்னது? இது என்னென்ன கட்டி? என்ன காரக்கட்டு? சரி, இது காரக்கட்டு. அது காரக்கட்டு இல்லை. நல்லா பாருங்க. என்ன காரக்கட்டு இல்லை? என்ன பொறுப்பு இருக்கு. இப்போ உடைச்சோம்ல அந்த கட்டி. இப்போ அது என்னது? இது என்னது? இது செங்கக்கரை பாருங்க. கரெக்டு. பரவாயில்லையே, தடவையே கண்டுபிடிக்கிற அம்மாயி. இது சூப்பர். நண்பர்களே, நம்ம இந்த அம்மாவை பற்றி என்ன கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் அப்படின்னு சொல்லுங்கள்.